வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது இவர் வந்து வாழாட்ட முடியுமா? இப்படி குனிஞ்சிட்டு இருந்தார ஜெயலலிதா மாட்ட அப்போ தெரியலையா? 2026 விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையா? ஆதரவு இருக்காது, ஆனால் இருக்கும். 10% ஓட்டு போடுவாங்க. ஏன்னா விஜய் வந்து 234 தொகுதியிலுமா நிற்கிறாங்க சார். அவர் மூஞ்ச காமிச்சா ஓட்டு போட்டுருவாங்களா? நமக்கு நாகப்பட்டினம் தானே. விஜய்க்கு ஆதரவு இருக்கா இல்லைன்றது நேற்று நடந்த கூட்டத்தில் பார்த்துருப்பீங்களா நீங்கள். ஆதரவு நிறையா இருக்குங்க. அது வந்து அது என்ன சொல்கிறது, அது மக்கள் சக்தியை வந்து எப்பயும் மாற்ற முடியாது. அது அவங்க செயல்பாடில் தான் இருக்குது. கண்டிப்பாக இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பில் எல்லாம் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. பார்ப்போம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. எப்படி நான் பார்க்குறேன், இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் விட்டுட்டு வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, நேற்று நாகப்பட்டினம் வந்திருந்தாரு. மக்கள் ஆதரவு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்கண்ணா? மக்கள் ஆதரவு போகிற இடம்லாம் அதிகமாக தானே இருக்குது. இப்போ புதுசாக எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ அடக்குறாங்களோ அவர் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அடக்குமுறை வந்து அவருக்கு வந்து வளர்ச்சிக்கு ஒரு பாதையாக அமையும். கண்டிப்பாக வந்து இங்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்காண்ணா? நம்ம நாகப்பட்டினத்தில் கண்டிப்பாக இருக்குண்ணா. எல்லாருமே மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. நன்றி. இந்த நாங்கள் பூத்தடி. ஆமாம் இருக்குது, நல்லாவே இருக்குது. எல்லோரும் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க விஜய்க்கு. இல்லை நிறையா ஓட்டு வரும் விஜய்க்கு. ஜெயிப்பார். ஏதோ மாற்றம் வரணுன்னு தான். ஒரு வாட்டி மாற்றி போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இருந்தாலும் டிஎம்கேவுக்கும் ஆதரவு இருக்கும் நிறையா. டிஎம்கேவுக்கும் வரும். எல்லா கட்சியுமே இதாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு வாட்டி போட்டு பார்ப்போம்னு சிலவங்க நினப்பாங்கல்ல, அதேமாரி. தெரியல, அவர் தான் வந்தால் தெரியும் என்னான்ட்டு. கொடுக்கலாம், கொடுத்து பார்ப்போம். நாகப்பட்டினம் தாங்க. ஆதரவுன்றது மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்க்கக்குள்ள எப்படியா இருந்தாலும் இளந்தர பிள்ளைங்க எல்லாருமே முக்கால்வாசி 90% வந்து விஜய் பக்கம் தான் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அது மாதிரி தான் இருக்குது. ஒரு 100%ல் 50% விஜய் பக்கம் போனாலும் 50% அவங்க பக்கம் இருந்தாலும் எல்லா கட்சியும் பிரிஞ்சு 3 கட்சியில் சேர்ந்து 50% இருக்காங்க. விஜய்கிட்ட மட்டும் ஒரு 50% இருக்கிற மாதிரி எங்களுக்கு கருத்து இது வரைக்கும் தெரியுது. அதனால் விஜய் வரத்துக்கு 2% வந்தால் தான் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா ஏதாவது திராவிட கட்சிகள் எல்லாம் இருக்க வகையில் எந்த முன்னேற்றமும் தமிழ்நாட்டில் கிடையாது. ஒரு மாற்று கட்சி வந்தால் மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ்நாடு முன்னேறது வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய பிரகாசமாக இருக்குது. அப்படின்னு வந்து கற்பனையில் வேணால் பேசலாம். அது வந்து நிஜத்தில் வந்து எலெக்ஷன் பார்ப்பாங்கள்ல, சந்திப்பாங்கள்ல, அப்போ வரக்குள்ள தெரியும் விஜய் வராரா வரலையான்றது. விஜய் வந்து வர்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்குன்றது எங்களுடைய கருத்து. அதாவது இத்தனை வருஷமாக திராவிட கட்சிகளிலிருந்து செய்ய முடியாததை நான் செய்கிறேன்னு ஒருத்தர் முன்னுக்கு வரக்குள்ள முதல்ல ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் வர்றாரு செய்வாருன்ற நம்பிக்கையில் தான் நாங்களும் இருக்கிறோம். 40 வருஷமாக இருக்கிற கட்சிக்காரங்களே செய்யலை. இப்போ நேற்று வந்து அவர் செய்வாருன்னு சொல்லக்குள்ள நாங்கள் நம்புகிறோம், அவர் செய்வாருன்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அது வந்து ஏற்கனவே வந்து கட்சி சார்பாக தான் கட்சி ஆரம்பிக்கு முன்னாடியே நாகப்பட்டினம் வந்தவர். கஜா புயலில் பாதிக்கப்பட்டப்போ வந்துட்டு மக்களுக்கு நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு போனார். தெரியாமே வந்து செஞ்சுட்டு தெரியாமே போனவர். அவர் பிரபலியத்துக்காக செய்யவே இல்லை. அப்படின்னுக்குள்ள அவர் வந்தால் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஃப்ரெண்டில் பாருங்கள், கீழே கொஞ்சம் கீழே இருக்குங்க. நாகப்பட்டினம் அதிகமாக ஆதரவு இருக்குது. ஆனால் இப்போ வந்து சொல்ல முடியாது. ஏம்மா எல்லா கட்சியும் ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு. அவங்களும் சொல்கிறது கிடையாது. ஒருத்தர் வந்து மாறி மாறி போயிட்டுருக்காங்க. அது நம்ம வந்து கரெக்டான முடிவு கரெக்டான சொல்ல முடியாது. இப்போ அதெல்லாம் வந்து இல்லை ப்ரோ, அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை ப்ரோ. எப்படின்னா மக்கள் முறையில் தான் தளபதி இருக்கார். ஓகேவா, நீங்கள் முடிவு பண்ணுற நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. நான் என்ன சாப்பிடணும் நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. ஓகேவா, நீங்கள் இருக்க நாங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது.
எதாக இருந்தாலும் நல்லது நடக்கட்டும், அவ்வளோதான் ஒரே பதில். நல்லதே கண்டிப்பாக நடக்கும் ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் கண்டிப்பாக தலை ஃபேனு தான். கண்டிப்பாக தளபதிக்கு தான் ஓட்டு கண்டிப்பாக இந்த வருஷம். என்ன ப்ரோ, பிடிக்கும் அவ்வளோதான். புது ஆட்சி மாறணும், அதுதான் ஒரே காரணம். டிஎம்கே நோத்தி ஒன்றும் புது ஆட்சி மாறணும், அதான் ப்ரோ கண்டிப்பாக, வேறு ஒன்றும் இல்லை. என்ன ப்ரோ, கண்டிப்பாக நம்ம வீடு இங்கே தான் இருக்குது பழைய பீச். ஆமாம், நிறையாவே இருக்குது. எல்லா இளைஞர்கள் ஆதரவும் இருக்குது. இதை விட இன்னும் சொல்ல போனாக்க 2026 எந்த அளவுக்கு ஓட்டு இருக்கோ அதே விட அதிகமாக அடுத்த 2031 அதிகமாக வரும். ஏன்னா அந்த அளவுக்கு பசங்க வந்து இன்னும் ஒரு ஓட்டு உரிமை இல்லாத பசங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் அடுத்த ஜெனரேஷன் மாறும்போது ஓட்டு சதவீதம் நிச்சயமாக உயரும். இந்த இது இல்லைன்னா அடுத்து நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதுசாக யாராவது வந்து நல்லா இருக்குமே தான், வேற என்ன எதிர்பார்க்க போகிறோம்? ஆனால் இந்த இளைஞர்கள் ஓட்டை விட இதுக்கு அடுத்த சின்ன பசங்க ஓட்டு சேரணும் அப்படின்னா விஜய் அடுத்தது படம் நடிக்கணும். இப்போ எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரையும் படம் நடித்தார். ரசிகர் கூட்டம் தவிர்க்க முடியாத ஒன்றா இருந்துச்சு. இது மாதிரி அடுத்தடுத்து ஒரு படம் நடித்தாதான் இந்த அடுத்த கட்ட தலைமுறையும் ஓட்டை நீடிக்கும். அப்படி இல்லைன்னா விலகிறதுக்கு வந்து வாய்ப்பு குறையும். அவ்வளோ சார், அது எல்லாமே கரெக்டு தான். அனுபவம் இல்லாமல் வர்றதுன்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் வந்த பிறகு எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. யார் தான் அனுபவத்தோடு வர்றா, எல்லாம் ஒரு படிப்படியாக தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. அதெல்லாம் கண்டிப்பாக மாறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது விஜயகாந்துக்கு எப்படியோ நடந்ததோ அது வேறு விஷயம். ஆனால் இதுக்கு ஓட்டு வந்து மாறுறதுக்கு ஓட்டாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நல்லா ஆதரவு இருக்குங்க. நல்லா, ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் அதிகம், நல்ல கட்டுக்கடங்காத கூட்டம். அவர் வந்தால் நல்லது செய்யணும், எல்லாமே பண்ணால் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. பார்ப்போம், மக்களோட தீர்ப்பு என்ன ஏதுன்னு பார்த்தா தான் தெரியும். அது நமக்கு சொல்ல முடியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு நடிகருங்கிற ஒரு ஒரு இது இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப நிறையா பிரபலமாக இருக்கார். ரொம்ப நம்ம கொஞ்சம் வயசானவங்க இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு இது இருக்குது. நல்லா பண்ணுவார். அது நல்லா வந்தால் நல்லா தான் பண்ணுவாங்க. நான் இங்கே நாகப்பட்டினம் தான். ஏன்னா கடத்தூரில் கடை வச்சுருக்கேன், ரெடிமேட் கடை தான். வந்தார், மக்களுக்கு சொல்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. அவர் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போகிறாரு. அதனால வந்து நான்லாம் வந்து திமுக தான் ஓட்டு போடுவேன். எனக்கு இதே ஊர் தான், நாகப்பட்டினம் தான். பராமரிப்புனா புது பஸ் ஸ்டாண்ட் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ செல்லூரில். அது எப்படி பராமரிப்பு இல்லாமல் இருக்கும்? அவர் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போகிறாரு. மக்கள், அதாவது ஒரு பாலம் கட்டுறேன்னா தூக்கியா வைக்க முடியும்? ஒரு பாலத்தை வந்து ஜிமு கணக்காக தூக்கி வைக்க முடியும்? உடனே கட்டணுன்னா எப்படி கட்ட முடியாது? அவர் சொல்கிறது நாகப்பட்டினத்துக்கு எடுபடாது. நாங்கள் ஓட்டு அவருக்கு போட மாட்டோம். அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு அபிப்பிராயம் கிடையாது. எல்லாம் இங்கே வந்து எல்லாம் தாய்ப்புள்ள கணக்காக நாங்கள் பழகுறோம். அந்த சமுதாயம் இந்த சமுதாயம்னு கிடையாது. இருந்தால் நமக்கு என்ன இருக்குது? ஓட்டு போகிறாங்க. அதாவது சினிமா நடிகர்னா அதிகமான ஆள்லாம் வருவாங்க, பார்க்க வருவாங்க. 100% பார்க்க வந்ததுதானே. இப்போ அப்போ அஜித்குமார் வந்தாலும் கூட்டமாக இருக்கும், நக்குமா வந்தாலும் கூட்டமாக இருக்கும். ஆமாம், திமுக தான் போட்டிங்கிறார். அண்ணா திமுக போட்டி இல்லைங்கிறார். பரம்பரையாக வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது இவர் வந்து வாழாட்ட முடியுமா? இப்படி குனிஞ்சிட்டு இருந்தார ஜெயலலிதா மாட்டா, அப்போ தெரியலையா? ஆதரவு இருக்காது. ஆனால் இருக்கும். 10% ஓட்டு போடுவாங்க. ஏன்னா விஜய் வந்து 234 தொகுதியிலுமா நிற்கிறாங்க சார். அவர் மூஞ்சா கமிச்சா ஓட்டு போட்டுருவாங்களா?
கண்டிப்பாக நிறைய ஆதரவு இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நானே சேர்த்து விடுவேன். எனக்கு விஜய் சின்ன பிள்ளைது பிடிக்கும். அதே போல் என் மகன் அதிக ரசிகை. நேற்று இதனாலே செல்லு காணிச்சிருக்கேன். 25,000 செல்ல 25,000 3,000 யார் கொடுக்குறது? காணா போயிடுச்சு. போலீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. வந்தால் ஒரு மாற்றம் வரும்னு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து போதும், 2 பேரும் ஆச்சான்ட்டாங்களா, புதுசாக ஒரு ஆள் உள்ளே கொண்டு வருவோம். நல்லது செஞ்சால் நல்லது தான். என்ன செய்வோம் நம்மளுக்கு தெரியாது. அவங்க என்ன எப்படி இருக்கோ அதே போல் தான் நடக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. அது பார்க்க வந்தாங்களோ வேடிக்கை பார்க்க வந்தாங்களோ அது தெரியாது. ஆனால் வந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.